வணக்கம். டீச்சர்ஸ் கேர் அகாடமி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பிக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிட் 6ல் டீட்டெயில் ட்ராமா. இதில் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஃபேமஸான ட்ராமாவில் த ஹாரி ஏப்பும் ஒன்று. இதை எழுதுனது யாருன்னா யூஜிஎன் ஓநெயில். இப்போ இந்த ட்ராமாவை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டான டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஆத்தரோட லைஃப் பார்த்தோன்னா, ஆத்தரோட பர்த் இயர் வந்து 1888. ரொம்ப ஃபேன்சியான நம்பர் தான், அதிகம் கஷ்டப்பட தேவையில்லை. ஆத்தரோட நேம் அண்டு அவரோட பர்த் இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் எந்த பீரியடை சேர்ந்தவர் அப்படின்றது தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும், நம்ம வந்து மறக்க மாட்டோம். யூஜிஎன் ஓநெயில் வந்து 1888 பிறந்திருக்கார் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட டெத் இயர் வந்து அவர் இறந்தது எப்போன்னா 1953 இறந்துருக்காரு. இவரோட பர்த் பிளேஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியரான நியூயார்க்கில் தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. அப்புறம் வந்து இவர் வந்து புலிட்சர் ப்ரைஸ், அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ப்ரைஸில் புலிட்சர் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. எந்த ஒர்க்குக்காக அப்படின்னா பியாண்ட் த ஹரிசான் அப்படின்ற ஒர்க்குக்காக இவர் வந்து புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் இவர் வந்து நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. அது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1936 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் தான் வந்து அமெரிக்கன் ட்ராமாவை வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவரோட கெரியரில் ரொம்ப ஃபேமஸான 2 ட்ராமா எதுன்னா, ஒன்று த ஹாரி ஏப், இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா அந்த ட்ராமா. இன்னொன்று ஜோன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷனிஸ்டிக் அப்படின்ற இந்த 2 ட்ராமாவும் யூஜிஎன் ஓநெயில் எழுதின ஃபேமஸான ட்ராமாஸ். இதில் ஆத்தரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. இவர் வந்து நியூயார்க்கில் தான் பிறந்தார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க அப்பா வந்து ஜேம்ஸ், அவங்க அம்மா வந்து இல்லா ஓநெயில். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் டூரிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஆக்டராக வந்து இருந்திருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஃபேமஸான பர்சனாக தான் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து லைஃப்பை நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷனில் தான் யூஜிஎன் ஓநெயில் வந்து பிறந்திருக்காரு. அவர் பிறந்தோடனே அவங்களோட பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் வந்து எங்கே இருந்திருக்குன்னா நியூ லண்டன் அப்படின்ற பிளேஸ் அமெரிக்காவில் இருந்திருக்கு. அவர் வந்து சம்மர் டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பர்மனெண்ட்டாகவே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப்பில் பர்மனெண்ட்டாக சம்மர் டேஸில் அங்கே அந்த பிளேஸில் இருப்பாங்க. அந்த பிளேஸில் இருக்க ஹோமில் வந்து நல்லா ஸ்வீட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவரோட லைஃபோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃபு நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்கு. அவர் வந்து ஏர்லியர் ஸ்டேஜ்லேருந்தே ஸ்கூல் பார்த்திங்கன்னா போர்டிங் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அங்கேயே படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கடுத்து கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் பிரின்ஸ்டன் அப்படின்ற யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 1 இயர்க்கு படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலை விட்டு வெளியில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி யூனிவர்சிட்டி ஸ்டடி பண்ணியிருக்காரு. அங்கேருந்து அவரோட லைஃப் வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஒரு 6 இயர்ஸாக வந்து ட்ராவல் வந்து ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அங்கே வந்து அவருக்கு வந்து இந்த தண்ணி, அந்த கப்பல் பயணம், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. அந்த கப்பலில் இருந்த அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவருக்கு வந்து இந்த ஹாரி ஏப் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த கப்பலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக்கு நிறைய அடிக்ட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்காரு. சூசைடுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான டைமில் கொஞ்சம் அவரோட லைஃபே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்கு. எப்படியோ ஒரு வழியாக வந்து அவர் அங்கே கப்பல்லேருந்து வெளியில் வந்து அவங்க ஃபேமிலியோடு ஜாயின் ஆகி திரும்பவும் வந்து ரெக்கவர் ஆகி நல்ல கண்டிஷனில் இருந்திருக்காரு. நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது ஜாப் தேடி அந்த ஜாப் வந்து இவருக்கு லைஃப்பில் ஏர்லியர் ஸ்டேஜில் இருந்தால் அந்த ஆல்கஹாலிக் அடிக்ட், சூசைட் அட்டம்ப்ட்டுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி இவர் வந்து ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு. அது என்ன ஜாப்னா, ரிப்போர்ட்டராக வந்து நியூ லண்டன் டெய்லி டெலகிராஃப் அப்படின்ற கம்பெனியில் இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்டிங் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக தான் போய்ட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் முடியலாது போயிடுச்சு. டிபி வந்து டியூபர்குலோசிஸில் ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆனதுனால இவரால் வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாமல் அந்த வேலையை விட வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகி அங்கே வந்து லைஃப் வந்து கொஞ்ச நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணி திரும்பவும் அவரோட லைஃப் வந்து ரெக்கவர் ஆகி நல்லபடியாக வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் நல்லபடியாக வந்ததுக்கப்புறம், அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இவரோட லைஃபே பார்த்திங்கன்னா ரீபர்த் மாதிரி ஆகிருக்கு. அப்போ தான் வந்து ட்ராமா எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஃபேமஸ் ஆகி இவரோட லைஃபே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து ஒரு ட்ராமாவை இனிஷியேட் பண்ணி அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ட்ராமா வந்து புது ஒரு பரிமாணத்தில் வந்து கொடுத்ததுலேருந்து இவரை வந்து எல்லாருமே வந்து உலகத்தில் பெரிய ஆளு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோரிஸில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸை பார்ப்போம். இந்த ட்ராமாவில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா யாங்க். அவர் தான் வந்து சென்டர் கேரக்டராக இருக்கார்.
இவரை வந்து இந்த ப்ளேவோட ஆன்டகனிஸ்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவர் அதாவது ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி. இவர் வந்து ஃபயர்மேனாக வந்து அந்த கப்பலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கப்பலோட பேர் என்னென்னா டிரான்ஸ்லாண்டிக் ஓஷன் லைனர் அப்படின்றது அந்த கப்பலோட பேர். டிரான்ஸ்லாண்டிக்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லிக்குவாங்க. இந்த ப்ளேயில் இந்த மாடர்ன் சொசைட்டி வந்து எந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து இருந்துகிட்ருக்கு, அந்த மாடர்ன் சொசைட்டி கூட யாங்க் வந்து எப்படி சர்வை பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியை பற்றியும் சொல்லியிருக்காங்க. யாங்க்குக்கு வந்து ஒரு ரியல் நேம் இருக்குது. அது என்னென்னா ராபர்ட் பாப் ஸ்மித் அப்படின்ற பேர் தான் வந்து அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து யாங்க் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிட்றாங்க. ஆத்தர் இந்த நேம் வந்து யாங்க் அப்படின்ற பேர் வந்து இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி தான் அந்த கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்க்குறதுக்கு அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஒரு ஜெயின் மாதிரி ஒரு பெரிய அப்பியரன்ஸில் இருக்கிற மாதிரி இருப்பார். அவரோட நெஞ்சு எல்லாமே வந்து முடி நிறைஞ்சி ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அருவருக்கிற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரியான உருவத்தில் இருக்கிற மாதிரி இருப்பார். அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதே போலவே அவர் ரியல் லைஃப்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுவார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழில் பருத்திவீரன் கார்த்திக் நடித்த 1000ல் ஒருவன் சொல்லி ஒரு மூவி வந்தது இல்லையா, அதில் வந்து அந்த கார்த்திக் வந்து எப்படி ஒரு ரூடாக பேசி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் வேலை வாங்குறாரோ அதே மாதிரி தான் இந்த யாங்க்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டையும் வந்து ஹார்ஷாக பேசி ஒரு மாதிரி கடுகடுன்னு இருந்து வேலை வாங்குற மாதிரியான ஆளாக இருப்பார். சில பேர் வந்து அவர்கிட்ட ரொம்ப பொலைட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினாலுமே இவர் வந்து அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு எந்த டைமில் எப்படி பேசுகிறாரு அப்படின்றதே வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு கண்டிஷனில் தான் அவர் இருப்பார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து பேரண்ட்ஸ் யார் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பேரண்ட்ஸே இல்லை. யார் இப்போ பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கப்பலில் வளர்ந்து யாரோட அன்பும் கிடைக்காததுனால அவர் வந்து ஒரு மிருகம் மாதிரி தான் இருப்பார். இதனாலேயே வந்து அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. இவர் வந்து யாங்க் வந்து பாப் ஸ்மித்துங்கிற பேரில் ஒரு சின்ன வயசில் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் ஒரு புவர் ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காரு. அங்கே வந்து இவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவித்து அங்கேருந்து கப்பலில் வந்து அந்த கப்பலில் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைல்டர் டக்ளஸ் அப்படின்ற கேரக்டர் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு பெரிய மில்லினியரோட ஷிப் ஓனரோட டாட்டர். இவங்களுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஒரு யங் ஏஜ் கேர்ள் தான். இவங்களோட மைண்ட் எப்படின்னா ஒரு கைண்ட் ஹார்ட். நிறைய அந்த ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து இவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மைல்டர் டக்ளஸோட ஆண்ட் இருக்காங்க. இவங்க எப்படின்னா ஒரு ரிச் உமனாக இருந்தாலும் இவங்களும் ஒரு கைண்ட் ஹார்ட் தான். இவங்களும் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. என்னதான் மைல்டர் டக்ளஸ்க்கு வந்து மில்லினியர் பொண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு கைண்ட் ஹார்ட் இருந்தாலும் அவங்களோட வேர்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மைல்டர் டக்ளஸோட ஆண்ட்டு இவங்க வந்து உண்மையிலே ஒரு நல்ல மைண்டு தான். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான லேடியாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஐரிஷ் மேன் இருப்பார். இவர் வந்து யாங்க்கு கூடவே வேலை செய்கிறவர். இவர் வந்து எந்த மாதிரி நினைப்பார்னா, நமக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, நம்மளை வந்து இந்த யாங்க் வந்து ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறான். இந்த ஹை கிளாஸ், அதாவது ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ்ன்னு இருக்கிற இதில் ஹை கிளாஸ் பீப்புள் தான் வந்து இவங்களுக்கு வேலை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து கொஞ்சோண்டு சேலரி கொடுத்து நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புலம்புற மாதிரியான கேரக்டராக தான் இருப்பார். இவர் வந்து ரொம்ப எந்த விஷயத்தில் தெரிஞ்சவராக இருப்பார்னா, நல்லா குடிப்பார், பயங்கரமாக குடிப்பார் அப்படின்றதில் அவர் வந்து ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரி இருப்பார். அடுத்தது வந்து லாங் அப்படின்ற கேரக்டர். இவரும் வந்து ஃபயர்மேன் தான், அந்த ஷிப்பில் வந்து ஃபயர்மேனாக தான் இருப்பார். ஆனால் அதிகமாக வந்து இவர் மார்க்சிசம் வந்து ப்ரீச் பண்ணுவார். சொசைட்டியில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வை பற்றி பேசுகிறது, யார் ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஆளுமைத்தன்மையோடு இருக்காங்க, நம்மளாம் வந்து ஏன் இந்த மாதிரி அடிபணிஞ்சிட்ருக்கோம், எல்லாருமே வந்து சமமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருப்பார். அதே போல் இந்த லாங் வந்து என்ன பண்ணுவார்னா, யாங்குக்கிட்ட அதிகமாக வந்து எல்லா அப்பர் கிளாஸ் பீப்புளும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம தான் வந்து அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட மைண்டை வந்து டியூன் பண்ணி வச்சுருப்பார். லண்டன், அதாவது இவர் வந்து அந்த கப்பல்லேருந்து வெளியில் யாங் போனதுக்கப்புறம் நியூயார்க் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இவருக்கு யாங்க்கு வந்து என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணுற கேரக்டரில் இவர் இருப்பார். அடுத்தது வந்து ஒரு செக்ரட்டரி இருக்கார். அந்த செக்ரட்டரி யார் அப்படின்னா, நியூயார்க் சிட்டியில் இருக்கிற
IWW ஆஃபீஸில் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறவர் தான். இங்கே வந்து இந்த லேபருங்களுக்கெல்லாம் ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸ் மாதிரி அது, அங்கே வந்து அவர் இருப்பார். அடுத்தது வந்து ஒரு ஜென்டில்மேன் இருப்பார். அவர் வந்து அப்பர் கிளாஸை சேர்ந்தவர். இவர் வந்து யாங்கை வந்து போலீஸில் மாட்டி விட்டுருவார். ஏன் அப்படின்னா இவர் வந்து நிறைய தொல்லை கொடுத்து அந்த ஜென்டில்மேன் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து செகண்டு என்ஜினியர் அப்படின்ற ஒருத்தர், இவர் வந்து மைல்டர் டக்ளஸை வந்து இந்த கப்பலுக்குள்ளே அந்த என்ஜினுக்கு கறி அள்ளி போடுறாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வரவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு, இவரும் வந்து ஜெயிலில் ஒர்க் பண்ணுறவர். யாங்க்கு வந்து அந்த ஒரு ஜென்டில்மேனை வந்து பஸ் மிஸ் பண்ண வச்சு அவருக்கு வந்து தொல்லை கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அப்போ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இவர் வந்து அந்த ஜெயிலில் போடும்போது இந்த கார்டு தான் வந்து நிறைய வந்து ட்ரபிள் கொடுப்பாரு. யாருக்குன்னா யாங்குக்கு. இப்போது இந்த ஸ்டோரி வந்து பார்ப்போம். இந்த ஸ்டோரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. கப்பல் வந்து அட்லாண்டிக் ஓஷனில், அதாவது அமெரிக்காவிலேருந்து அட்லாண்டிக் ஓஷன் பக்கமாக வந்து போயிட்டுருக்கும்போது அந்த கப்பலில் வந்து எல்லாம் அந்த கப்பல் வந்து மேலே வந்து ரொம்ப நார்மலாக வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த கப்பல் வந்து எப்படி போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா அந்த கப்பலுக்குள்ளே வேலை செய்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி கப்பலுக்கு கீழே அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ஹை டெம்பரேச்சரில் வந்து ஸ்ட்ரீம் இன்ஜின், அதாவது நீராவியில் ஓடுற அந்த என்ஜினை வந்து சுட வச்சிட்டு இருப்பாங்க. எது மூலமானா நிலக்கரி மூலமாக. அந்த இடத்துல ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் தான் யாங்கு. அவர் தான் வந்து ப்ரோட்டகனைஸ்ட். இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இவர் வந்து வேலை சொல்லி கொடுத்து வேலை வாங்குவார். எப்படி வேலை செய்யணும், எந்த டைமில் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ற எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வேலை வாங்குவார். அப்படி வேலை வாங்கினாலும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இவர் தான் வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம இவர் வந்து ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் இருந்தாலும் கூச்சப்படாமல் இவரும் இறங்கி நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்வார். யாருமே வந்து வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தாலும் இவர் அந்த டைமில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே இருந்துகிட்டு இருப்பார். அப்போ அந்த டைமில் வந்து பாடி வந்து சொல்லுவார், நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், மற்றவங்க எல்லாம் வந்து அந்த அப்பர் கிளாஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க, நம்ம மட்டும் இந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது யாங்கோட தாட் என்னவாக இருக்குன்னா, அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோன்னா அவங்களோட லைஃப் அது, நம்மளோட லைஃப் இது, நம்ம லைஃப்பை நம்ம இப்படி தான் வாழணுன்னா நம்ம அப்படி தான் வாழணும், இதை வந்து நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். இவருக்கு வந்து எந்த ஒர்க்கு செய்கிறோமோ அந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இவருக்கு வந்து இது வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை வந்து புரியாத ஒரு கண்டிஷனில் தான் இருந்திருக்காரு. அதனால் இவரோட தாட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கப்பலை எப்படி வந்து சரியான வழியில் சரியான நிலைமையில் வந்து கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து எப்படி அந்த கப்பலை வந்து சரியாக இயக்கணுங்கிற ஒரு விஷயம் தெரியுதுன்னா, கப்பலுக்கு மேலேருந்து ஒரு ஹார்ன் சவுண்டு வரும். அது என்னென்னா, கப்பல் வந்து நல்லா போயிட்டுருக்கும்போது அதோட கப்பலோட ஸ்பீடு குறையுது அப்படின்னா அங்கே வந்து அந்த நீராவி வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகலைன்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து இவங்க நிலக்கரி அள்ளி அந்த ஸ்டீம் இன்ஜினில் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ வந்து ஹார்ன் சவுண்டு கேட்கும்போது இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற டைமில் கப்பல் நல்லா ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து நல்லா ஹார்ன் வந்து ஃபோர்ஸ் அடிப்பாங்க. யாங்க் வந்து மற்ற எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய வைப்பாங்க. அந்த டைமில் பாடிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவர் வந்து சொல்லுவார், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னா அவர் வந்து யாங்க் வந்து கேட்க மாட்டார். வேலை செய்யணுன்னா செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்து அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுவார். அப்போ அந்த டைமில் மைல்டர் டக்ளஸ் அப்படின்ற அந்த ஒரு அப்பர் கிளாஸ் கேர்ள் வந்து கீழே வந்து அந்த கப்பல் எப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து அந்த கப்பல் ஓனரோட டாட்டர் தான். ஒரு 20 years ஓல்டு கேர்ள் தான். இவங்க வந்து கீழே வரும்போது இவங்களை தடை பண்ணுறதுனா பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு ராயல் சொசைட்டியில் இருக்கவங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்போசிஷனும் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வந்து எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த செகண்ட் என்ஜினியர் வந்து மைல்டர் டக்ளஸை கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கப்பலில் வந்து எப்படி நிலக்கரி அள்ளி கொட்டி நல்லபடியாக அந்த கப்பல் வந்து போகிறதுக்கு இவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டுருப்பாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மைல்டர் டக்ளஸ் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஜென்டிலான ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கு வந்து ஈஸியாக பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் என்ஜினியர் வார்னிங் கொடுப்பாரு. நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸோடு வர வேண்டாம், நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து ஈஸியாக வந்து நிலக்கரி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அது ஒட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து
பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது, இந்த ஒரு ட்ரெஸ்ஸில் அழுக்குப்பட்டதுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் அப்படியே வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்க பார்க்க வருவாங்க. வந்தோடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அந்த ஒர்க்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இவர் யாங்க் வந்து அந்த இடத்துல ரொம்ப துருதுருன்னு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்ருப்பார். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அந்த யாங்க் மேலே வந்து ஒரு வியூ வந்து ஒரு சின்சியரான ஒரு பர்சனை வந்து பார்த்த ஒரு வியூ இருக்கும். அந்த டைமில் யாங்க் வந்து சடனாக திரும்பி இவங்க கிட்ட வந்து நின்னோடனே அவங்க வந்து இவங்களோட யாங்கோட அப்பியரன்ஸ் பார்த்தோன்னே பயந்துருவாங்க. பயந்துட்டு அந்த நெஞ்சில் இருக்கிற முடியாமல் ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கிற மாதிரியான ஒரு வியூ, அதே போல் அந்த அழுக்கான உடம்பு எல்லாமே பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும், கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஒரு படத்தில் வந்து வடிவேலை பார்த்தோன்னே அந்த ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டு தண்ணி தெளிப்பாங்க. தெளிக்கும்போது அவங்க எழுந்திரிச்சோடனே யாங்கை பற்றி ஒரு மாதிரி மோசமாக பேசுவாங்க. இவனோட அப்பியரன்ஸே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட ஆண்ட்டு, மைல்டு டக்ளஸோட ஆண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, அவங்களோட மனசு பாதிக்கும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எனக்கே வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற மென்டாலிட்டி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தோன்னே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணலை, எனக்கு வந்து அவனை பார்த்தாவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னோடனே யாங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அவன் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவான். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீலை நம்ம அனுபவிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து அசிங்கமாக இருக்கும், ரொம்ப அருவருப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே கூட இருக்கிறவங்களாம் வந்து பேசிக்கும்போது, அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்குது, அந்த பணத்தினால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மலாம் வந்து பணம் இல்லாததுனால இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இந்த அப்பர் கிளாஸ் சொசைட்டிக்கு எதிராக நம்ம வந்து ஏதாவது ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் யாங்க் வந்து அந்த கப்பல் நியூயார்க் போய் சேர்ந்தோடனே அந்த இடத்துல வந்து கப்பல் கொஞ்ச நேரம் நிற்கும். அந்த கேப்பில் வந்து யாங்க் வந்து கப்பல் விட்டு கீழே இறங்கி நியூயார்க் சிட்டிக்குள்ளே போயிடுவார். அங்கே இருக்கிற அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாத்தையும் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணும்போது, எல்லாருமே பார்த்தா அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லாங் வந்து என்ன பண்ணுவார்னா, இவருக்குள்ளே வந்து அந்த கீ கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தூண்டிக்கிட்டே இருப்பார். தூண்ட தூண்ட இவருக்கும் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாகும். அந்த டைமில் வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணுவார். அந்த ப்ராப்ளம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவார். அந்த ப்ராப்ளத்தில் யாங்க் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டோன்னே யாங்க் வந்து அந்த ஜெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அங்கே கார்டெலாம் பார்த்திங்கன்னா, ஜெயில் கார்ட் அதாவது வார்டன், அந்த அங்கே இருக்கிற எம்ப்ளாயிலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து யாங்கை அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. பார் கம்பியெலாம் அவரோட உடம்புல விட்டு அடித்து பயங்கர டேமேஜ் ஆகிற அளவுக்குலாம் வந்து சித்திரவதைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனில் வந்து அவர் அங்கே ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வருவார். வந்த உடனே இவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வெறி என்னென்னா, அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் வந்து நம்மளை இந்த மாதிரிலாம் வந்து ட்ரபிள் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். மெயினாக வந்து இந்த மைல்டு டக்ளஸ் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லலைன்னா நம்ம வந்து இந்த கப்பல் விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டோம், நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரியான தாட்லாம் வரும். அப்போ அந்த டைமில் வந்து இவருக்கு அந்த லாங் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். என்னென்னா, இந்த மாதிரி வந்து லேபருக்காகவே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனில் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு வந்து ஃபேவராக அந்த அப்பர் கிளாஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து அவங்க நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து நம்மளோட லேபர் லைஃபு நமக்கு இல்லாமல் போயிடும். நம்ம வந்து ஃப்ரீடமும் வந்து எங்கே வேணுமோ போய்ட்டு என்ன மாதிரியான வேலை வேணுமோ செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொன்னோன்னே, அவர் வந்து அந்த ஆஃபீஸ் IWW அப்படின்ற ஆஃபீஸ் நியூயார்க்கில் இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு செக்ரட்டரி பார்ப்பார். பார்க்கும்போது அந்த செக்ரட்டரி என்ன சொல்லுவார்னா, இவங்ககிட்ட என்ன விஷயமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அவர் வந்து இந்த மாதிரி வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளெலாம் ரொம்ப ட்ரபுள் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு எதிராக நான் போராடணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அதை கேட்டுட்டு அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார், நிறைய ஐடியா கொடுப்பாரு. அந்த ஐடியாஸ் எல்லாம் கேட்க கேட்க யாங்க்கு வந்து பரவாயில்ல, நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இவ்வளோ நாளாக நமக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க, இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பார். அந்த நம்பிக்கையில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னமும் வந்து நிறைய அந்த கப்பலில் நடக்கிற அநியாயத்தை பற்றிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கப்பலோட பேரை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அந்த கப்பலோட ஓனரை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தோடனே அந்த செக்ரட்டரிக்கு வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து இந்த கம்பெனிக்கும் அந்த கப்பலோட ஓனர் இருக்கார் பார்த்திங்களா, டிரான்ஸ்லாண்டிக் அப்படின்ற அந்த டிரான்ஸ்லாண்டிக் ஓஷன் லீனர் அப்படின்ற அந்த கப்பலோட ஓனருக்கும் இந்த ஆஃபீஸ் IWW ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷனில் தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நல்லா தெரியும் இந்த கம்பெனியில்.
அதனால் இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. யாங்க் வந்து திட்டி அடித்து துரத்திடுவாங்க. யாங்க் வந்து அங்கேருந்து பரிதாபமாக வெளியில் வருவார். வந்தோடனே எந்த இடத்துலையுமே நமக்குன்னு சொல்லிட்டு ஃபேவர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு உயிரினமாக மாதிரி தான் இருக்கோம். நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும்போது யாங்க் என்ன பண்ணுவார்னா, அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே நடந்து பொறுமையாக வந்துட்டுருப்பார். வந்துட்டு இருக்கும்போது அந்த லைஃப்பில் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார். சின்ன வயசில் அவர் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், யாருமே இல்லை, இவரை வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் வந்து இவர் வளர்த்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இவரை வந்து விடுற மாதிரியான ஆள் யாருமே இல்லை. நம்ம வந்து அப்போது கஷ்டப்பட ஆரம்பித்தோம், இன்னமும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோன்றதை நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கப்பலில் வந்து அந்த மைல்டு டக்ளஸ் வந்து இன்சல்ட் பண்ணதை நினச்சி பார்ப்பார். அப்போது வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப வூண்டிங் பண்ணாங்க. இந்த வருத்தம் கூட அவங்க மனசில் இருந்திருக்காதா, நம்ம வந்து இவ்வளோ தூரம் வருத்தப்படுறோமே, அதை பற்றி அவங்க ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா இவரோட மனசில் இருக்கிற ஆதங்கத்தில் இவர் வந்து பப்ளிக்கில் வந்து அந்த ஒருத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி இவர் போலீஸை பிடிச்சி கொடுத்தாங்க. அப்போ வந்து இவரோட சுச்சுவேஷன் அவருக்கு இருந்திருந்தால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்ப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தா அந்த போலீஸ் கார்டு வந்து ப்ரிசனில் வந்து யாங்கை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து தண்ணி ஃபோர்ஸாக அடித்து அப்புறம் வந்து கட்டையை வச்சு அடிக்கிறது, கம்பி வச்சு அடிக்கிறதுன்ற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளோட சுச்சுவேஷன் வந்து அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து அந்தந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சா தான் அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். நம்ம மட்டுமே இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். நம்மளை வந்து பார்க்குறதுக்கே வந்து எல்லாருமே வந்து ஒரு அனிமல் மாதிரி இருக்கும், ஒரு மங்கி மாதிரி இருக்கும், அந்த ஏப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் போயிட்டுருப்பார், வருத்தத்தோடு இருப்பார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஜூ இருக்கும். அந்த ஜூவை பார்த்தோன்னே இவர் வந்து சடனாக வந்து யோசிச்சது என்னென்னா, நம்மளை வந்து அனிமல் மாதிரின்னு தானே சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு அனிமலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அனிமலை பார்த்துட்டு இருப்பார். பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏப் இருக்கும், ஒரு கேஜுக்குள்ளே வந்து ஏப் இருக்கும், அந்த மனித குரங்கு. அந்த மனித குரங்கை பார்த்தோன்னே இவருக்கு வந்து தோணும், இந்த மனித குரங்கை வச்சு தானே நம்மளை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம கஷ்டம் யாருக்குமே தெரியாது, இந்த குரங்கு மாதிரி நம்ம இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறதுனால நம்ம அதுக்கிட்டே போய் ஆறுதல் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கேஜை திறந்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு அந்த ஏப்புக்கு முன்னாடி நிற்பார். அந்த ஏப்பு இவரை எதுவுமே பண்ணாது. இவரும் அந்த ஏப்பை பார்த்துட்டே இருப்பார். அந்த ஏப்பும் இவரை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். இவர் கிட்டே போயிட்டு அந்த ஏப்புக்கிட்ட வந்து எல்லாருமே என்னை வந்து ஒன்றை மாதிரின்னு சொல்கிறாங்க, என்னை வந்து யாருமே புரிஞ்சிக்கல, அட்லீஸ்ட் நீயாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கிட்டே போவார். அந்த ஏப் வந்து இவரை சடனாக போட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இவரை போட்டு நல்லா நெரிச்சு ஒரு மாதிரி புளிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தூக்கி அங்கே இங்கே அடித்து அவரை சாகடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் யாங்க் வந்து இறந்துருவார். யாங்க் இறந்தோடனே அந்த ஏப் மேலே வந்து எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஏப்போட குணமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூர்க்கத்தனமாக நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து மனுஷனாக இருந்தாலும் இவர் வந்து அந்த அனிமல் மேலே வந்து நம்பிக்கை வச்சு போனார். அந்த நம்பிக்கை வந்து அந்த மிருகம் வந்து காப்பாற்றலை அப்படின்ற மாதிரி யார் மேலேயும் எதுவும் குறையும் சொல்ல முடியாது. இவர் வந்து மனுஷன் அந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது வந்து மிருகம், இதுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்றத இவர் யோசிக்காமல் விட்டார். எல்லா விதத்துலேயும் பார்த்தா அவங்கவுங்களோட சிச்சுவேஷன் தான் பார்ப்பாங்க. யாருமே வந்து அடுத்தவங்களோட சிச்சுவேஷனை பார்க்க மாட்டாங்க அப்படின்றது இது மூலமாக வந்து தெரிய வருது. பணக்காரவங்களோட லைஃப் ஸ்டைல் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஏழைங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இடையில ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம தான் வந்து நம்மளோட சிச்சுவேஷனை புரிஞ்சு நம்மளோட கண்டிஷனை வந்து மாறாமல் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கணும். நம்ம வந்து முன்னேறணும்னு நினச்சா அதுக்கான ட்ரை பண்ணணும். அடுத்தவங்கள குறை சொல்லி நம்ம முன்னேறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து இந்த யாங்கை வந்து ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வில்லன் கேரக்டர் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா என்ன தான் வந்து மற்றவங்க வந்து இவரை பற்றி தப்பாக சொன்னாலும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்லபடியாக இருந்து காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவரோட மனசை வந்து டேர்ன் பண்ணிக்கிறாரு. அதுக்கு வந்து சில விஷயத்தில் வந்து அவங்க கூட இருந்தவங்களும் வந்து ஒரு காரணமாக இருக்காங்க. என்ன தான் வந்து அடுத்தவங்க நம்மளை தூண்டி விட்டாலும் நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக மாறக்கூடாது. நம்ம வந்து நம்ம நிலைமையிலேருந்து மாறாமல் நம்மளோட குணத்தை வந்து சரியாக நிலைநாட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இல்லாதனால யாங்க் வந்து தப்பான வழிக்கு போயிட்டு அவரோட லைஃபே வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளே த ஹாரி ஏப் முடியுது. இப்போது இதை வந்து ஒரு ரீகேப் பார்ப்போம். யூஜின் ஓநீல்
அவர் வந்து ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ராமட்டிஸ்ட் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கன் ட்ராமாவுக்கே வந்து ஒரு இனிஷியல் பயனீராக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம். யார் அமெரிக்கன் ட்ராமாவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டால் யூஜின் ஓநீல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்தது யூஜின் ஓநீல் வந்து பர்த் இயர் அவர் வந்து எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1888 அந்த மாதிரி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இவரோட டெத் இயர் பார்த்திங்கன்னா 1953 வந்து டெத் ஆகிருக்காரு. இவரோட பர்த் பிளேஸ் நியூயார்க்கு. இவர் வந்து எந்த ஒர்க்குக்காக புலிட்சர் ப்ரைஸ் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியாண்ட் த ஹரிசான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பியாண்ட் த ஹரிசான் ஒர்க்குக்காக இவர் என்ன அவார்டு வாங்கினாருன்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அது வந்து புலிட்சர் ப்ரைஸு. அதுக்கடுத்தது இவர் வந்து நோபல் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு. நோபல் ப்ரைஸ் இவர் எந்த இயரில் வின் பண்ணாருன்னா 1936 வின் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் ட்ராமாவில் ஒன்று வந்து த ஹாரி ஏப் அப்படின்றத சொல்லியாச்சு. இவர் வந்து ஜோன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷனிஸ்டிக் அப்படின்ற ஒரு ட்ராமாவும் எழுதியிருக்காரு. அதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிட்டன் பை யூஜின் ஓநீல் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 3 ஒர்க்கு இவரோட ஒர்க்கை கொடுத்துட்டு ஒரு ஒர்க்கு வந்து இவர் எழுதாததாக வந்து கேட்டாலும் கேட்கலாம். இல்லைனா ஒரு 3 ஒர்க் வந்து இவர் எழுதாத ஒர்க்கை கொடுத்துட்டு ஒரு ஒர்க் இவர் எழுதுனதாக கேட்டாலும் கேட்கலாம். இந்த இவரோட பெஸ்ட் ட்ராமாவில் ஜோன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷனிஸ்டிக் வந்து ஒரு ஆப்ஷனில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது இவர் எந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம். இவர் வந்து டியூபர்குலோசிஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தார். இவர் வந்து எத்தனை வருஷமாக கப்பல் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு, அதாவது ஷிப் ட்ராவல் வந்து எத்தனை வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டால் 6 இயர்ஸாக வந்து ஷிப் ட்ராவல் இவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இவருக்கு அந்த ஷிப்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, அந்த ஷிப்பை பற்றிய ட்ராமா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இவர் வந்து ட்ராமா எழுத ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அவரோட ரீபர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ரீபர்த்தில் தான் இவர் ட்ராமா எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து IWW அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கில் சொல்லியிருந்தோம். அந்த IWWனா என்ன, அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி அதோட எக்ஸ்பென்ஷன் நம்ம சொல்லலாம். இதில் வந்து யாங்க் அப்படின்றவர் என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மைல்டர் டக்ளஸோட ஃபாதர் வந்து என்னவா இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து ஒரு மில்லினியர், அதுவும் இல்லாமல் ஷிப் ஓனர். மைல்டர் டக்ளஸோட அப்பா அவங்களோட ஷிப்போட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் டிரான்ஸ்லாண்டிக் ஓஷன் லைனர். யாங்க் வந்து எந்த கப்பலில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டால் டிரான்ஸ்லாண்டிக் ஓஷன் லைனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவரோட யாங்கோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ராபர்ட் பாப் ஸ்மித் அப்படின்னு சொல்லலாம். பாப் ஸ்மித்துன்னு சொல்லிக்கலாம், ராபர்ட் ஸ்மித்துன்னு சொல்லிக்கலாம். அதே போல் மைல்டர் டக்ளஸ் வந்து என்ன வேர்டை சொல்லி யாங்கை வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபில்த்தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுவாங்க. ஃபில்த்தி பீஸ்ட் அப்படின்னா கொடூரமான மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுவாங்க. யாங்கை யார் வந்து நியூயார்க் சிட்டி கூட்டு போயிட்டு அந்த அப்பர் கிளாஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு யார் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் லாங் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் வந்து இவர் ப்ரிசனுக்கு உள்ளே போகிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஜென்டில்மேன், அப்பர் கிளாஸ் ஜென்டில்மேன் தான் வந்து காரணமாக இருக்கார். அவர் தான் வந்து போலீஸை கூப்பிட்டு இவரை வந்து மாட்டி விட்டுறாரு. அப்புறம் வந்து கப்பலுக்குள்ளே வந்து கீழே இறங்க விடாமல் மைல்டர் டக்ளஸை வந்து தடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் செகண்ட் என்ஜினியர் தான் வந்து தடுத்தார். அவர் ஏன் வந்து தடுத்தார் அப்படின்னா அந்த ஸ்டாக் ஹோல்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க மைல்டர் டக்ளஸை வந்து தடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ட்ரெஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அது வந்து டர்ட்டி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்தாங்க. இன்னொரு கொஷின் கேட்டாலும் கேட்பாங்க, மைல்டர் டக்ளஸ் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணியிருக்காங்க, அது எந்த கலர் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. கேட்டால் நம்ம வந்து ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்தது வந்து ப்ரிசனுக்குள்ளே யாங்கை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப ராயலாக ட்ரீட் பண்ணாங்களா, ஜென்டிலாக ட்ரீட் பண்ணாங்களா, ரூடாக ட்ரீட் பண்ணாங்களா, அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரூடாக தான் ட்ரீட் பண்ணாங்க. அவரை வந்து ரொம்ப அடித்து சித்திரவதைப்படுத்தினாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது யாங்க் வந்து எந்த பிளேஸில் இறக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏப் கேஜில் தான் வந்து அவர் இறக்குறாரு. ஒரு மனித குரங்கோட கூண்டுக்குள்ளே போய் தான் இறக்குறாரு. அவர் கொல்றது யாருன்னா ஒரு ஏப் தான் கொல்லுது. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ.